மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் ரோமர் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வது இல்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. விசுவாசிக்கிறாயா? உயிருள்ள நாள் மட்டும் அவர் ஒருவரை நீ சேவித்து அவர் ஒருவரை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறாயா? அந்த நம்பிக்கை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். பிதாக்குமார் பரிசுத்தாவி தேவனுடைய நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை கொடுக்கிறேன். ஃபுல்லா முங்கணும். விசுவாசிக்கிறாயா? உயிருள்ள நாள் மட்டும் அவரே நீ தொழுது கொண்டு அவருடைய நாமத்தை சேவை கர்த்தர் இந்த வசனத்தை பெற்றிருக்கிறார். குமாரன் பரிசுத்தாவிய தேவனுடைய நாமத்தினாலே நீங்க எப்படி கை விடுங்க? விசுவாசிக்கிறீங்களா? வாழ்நாள் முழுவதும் அவரை கொண்டு அவருடைய நாமத்தை கொள்கிறீர்களா? கேட்டிருக்கிறார். கை விட்டுரு, கை பிடிங்க, ரெண்டு கையும் பிடிங்க. நல்லா உட்காந்து எழுந்திரிச்சிருங்க. ஓ சூப்பர். கடவுளாக சொல்லுவீர்களா? நல்லா உட்காந்து எழுந்திரிச்சாலே நல்லா உள்ள. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார்.
மீட்டார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் பொங்கி பொங்குதே அதுல ஒன்று வந்து 4 பேருமே ஒரே ஃபேமிலி அவங்க